பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை அநேகம் பேர் வாசிக்க இஷ்டப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அதிலே வம்ச வரலாறு மாத்திரம்தான் இருக்கிறது. வேதத்தை படிக்க ஆரம்பித்த அநேக பேர் இதை கடமைக்கென்று படிப்பதும் இதை தவிர்த்து மற்ற அதிகாரங்களை படிப்பதும் வழக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த வம்ச வரலாறை அல்லது இந்த பெயர் பட்டியலை படித்து நாம் என்ன சத்தியத்தை இதிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற கேள்விதான். இந்த நாளிலே இந்த வம்ச வரலாறில் ஒளிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்னவென்று சொன்னால், இந்த அதிகாரத்திலே 10 மிக முக்கியமான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களுடைய அர்த்தத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். ஆதாம் என்றால் மனிதன், சேத் என்றால் நியமிக்கப்பட்ட, ஏனோஷ் என்றால் மரணத்துக்குரிய, கேனான் என்று சொன்னால் உடைமை, மகலாலேல் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கும் தேவன், யாரேத் என்று சொன்னால் இறங்கி, ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணித்து அல்லது போதித்து, மெத்துஷலா என்று சொன்னால் மரணத்தினால், லாமேக் என்று சொன்னால் தன்னை தாழ்த்தி, நோவா என்று சொன்னால் விடுவிப்பார். பிரியமானவர்களே, இந்த 10 பெயர்களுடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த 10 பெயர்களையும் கோர்வையாக்கி அதை ஒரு வாக்கியமாக, சென்டென்ஸாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய உடைமை, ஆசீர்வதிக்கும் தேவன் இறங்கி அர்ப்பணித்து அல்லது போதித்து மரணத்தினால் தன்னை தாழ்த்தி விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த வம்ச வரலாறு நிறைந்த இந்த 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரம் யாரை சுற்றி காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தால், ஆசீர்வதிக்கும் தேவன் இறங்கி வந்து மரணத்தினால் ஜெயிப்பார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தான் இது சுட்டி காட்டுகிற அதிகாரமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்வோம், இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் ஒரு அதிகாரமும் ஒரு வசனமும் வீணாக எழுதப்படவில்லை, வீணாக நம் கையில் கொடுக்கப்படவில்லை. வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் மிக 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 முக்கியமானதா இருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆழங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் வேதத்தை தியானிப்போம், அதை நேசிப்போம், இன்னும் அநேக சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள், மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.